ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே போயிருக்கோன்னா காஞ்சிபுரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கேன். காஞ்சிபுரம் எதுக்கு போயிருக்கேன்னா சாமிங்களை பார்க்கலான்ட்டு போயிருக்கோம். நிறைய கோயில் இருக்குன்னாங்க. நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரு கோயில் கூட பார்த்ததே இல்லை. நிறைய வாட்டி முகூர்த்த புடவை எடுக்கிறதுக்கோசம் நாங்கள் போயிருக்கோம். 4-5 வாட்டி போயிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் நான் சாமியை பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம் சாமி பார்க்க போயிருக்கேன். நாங்கள் போனதும் சிவபெருமாள் கோயில் ஒன்று பார்த்தோம். சிவபெருமாள் கோயிலை பார்த்துட்டு அது வரைக்கும் போனால் உள்ளே கோயில் வேலை நடந்திருக்கு. கார்த்திகை மாதம் கும்பாபிஷேகம் வச்சுருக்கோம். அதனால் கோயில் வேலை நடந்திருக்கிறதால கர்ப்பகிரகத்தை மூடிட்டோம். நாங்கள் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் நாங்கள் சாமியை பார்த்துட்டு வெளியே இருக்கிற சாமியெல்லாம் பார்த்துட்டு நந்தி பகவானை பார்த்துட்டு அவருக்கு நந்தி பகவான்கிட்ட வேண்டிக்கின்னு அது வரைக்கும் வந்தால் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. அந்த பிரசாதத்தை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு அது வரைக்கும் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வேறு கோயிலுக்கு எதுக்கு போகலான்னா காமாட்சி அம்மாவுக்கு போகலாம். நாங்கள் காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்தோம். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்த பிறகு பார்த்தா திட்டமாக தான் ரொம்ப ஜனம் இல்லை. ஆனால் பார்த்துட்டோம், சீக்கிரமாகவே தான் பார்த்துட்டோம். அம்மாவை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு அது வரைக்கும் வெளியே வந்தோம். வெளியே வந்துட்டு குளத்தங்கரையெல்லாம் சுற்றின்னு நல்லா நின்று ஒரு 4-5 ஃபோட்டோஸ் எடுத்துக்கின்னு அது வரைக்கும் நாங்கள் வேறு கோயில் எதனா போகலாமா பேசிக்கினே போக சொல்லுவோம். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், உலக அளந்த பெருமாள் இருக்கார் இங்கே பக்கத்துலேயே, அதை பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு நம்ம கிளம்பிடலாம். நம்ம இன்றைக்கி 3 கோயில் தான் பார்க்க முடியும், ரொம்ப இதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. சரி பரவாயில்ல, இன்றைக்கி வந்ததுக்கு ஒரு 3 கோயிலாவது பார்க்க முடிஞ்சதுன்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் நானும் போயிட்டு எங்கள் பக்கத்துலேயே இருக்கிறதுனால இந்த நடந்து போகிற தொலைவு தான் அம்மனுக்கும் உலக அளந்த பெருமாளுக்கும் நடந்து போகிற தொலைவு தான்னாரு. அதனால சரி நாங்களும் அங்கே போயிட்டு பெருமாளை நல்லபடியாக பார்த்துட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற பெருமாளை இப்போ தான் பார்த்துருக்கேன். நான் திருப்பதிக்கெலாம் போய் பெருமாளை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஹைட்டில் இவ்வளோ ஹைட்டில் இருப்பாருன்னு நான் பார்த்ததே இல்லை. இதான் ஃபஸ்ட் டைம். நீங்களும் பார்த்து சந்தோஷப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.